Hi friends, இந்த வீடியோவில் அன்டில் டான் என்ற ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு டைம் லூப்ல சிக்கின ஃப்ரெண்ட்ஸுங்களோட கதை. மெலினி திடீர்னு காணாம போறா. அவரோட சிஸ்டர் க்ளோவர் தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெலினி கடைசியா ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பின இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க இருக்கிற உள்ளூர் ஆசாமியை கேட்டா அவன் மலை முகட்டில் இருக்கிற க்ளோர் வேலி இடத்துல நிறைய பேர் காணாம போனதா சொல்றான். அங்க போனா நல்ல டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அபேண்டன் வீட்டை பார்க்குறாங்க. க்ளோவரும் அவ ஃப்ரெண்ட்ஸுகளும் உள்ள போன உடனே ஒரு கொடூரமான மாஸ்டர்னால தாக்கப்படுறாங்க. எல்லாருமே இறந்தும் போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறத பார்க்குறாங்க. அப்பதான் அவங்க ஒரு முடிவில்லாத டைம் லூப்ல சிக்கினது தெரிய வருது. ஒவ்வொரு தடவையும் முகம் தெரியாத ஆளுங்களால வேற வேற வழியில அவங்க கொல்லப்படுறாங்க. அவங்க இதுலேருந்து தப்பிக்கலன்னா எப்பவுமே இந்த நரகத்தில் சிக்கிப்பாங்கன்னு புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு முதல்ல இந்த முகம் தெரியாத அரக்கணன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது தான் மீதி கதையே. இந்த படம் இதே பேரில் வந்த வீடியோ கேமை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இது டைம் லூப்பு, ஹாரர், சர்வைவல் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு கலந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய டைம் லூப் படங்கள் வந்தாலும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவை ஓரளவுக்கு நல்லாவே அமைச்சிருக்காங்க. ஆனால் மைனஸும் இருக்குது. அந்த பயமுறுத்துகிற செட்டிங்கை வச்சு நல்ல பயத்தை உருவாக்குறாங்க. நிறைய சீனங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயமுறுத்துது. வேறு சில சீனுங்க காமெடியாகவும் இருக்குது. நமக்கு டென்ஷனை சரியாக்குது. எல்லாம் சரி, படத்தோட கான்செப்ட் புதுசாக இருந்தாலும் படம் அவ்வளோவா சுவாரஸ்யப்படுத்தலை. ஆரம்பத்திலேருந்தே அது ஆபத்தான இடம்னு தெரியும். இருந்தாலும் அங்கே போகிறாங்க. முதல் இண்டிகேஷன் அந்த வீட்டை சுற்றி மழை பெய்யுது. ஆனால் அங்கே இல்லை. இதை பார்த்து அவங்க அங்கேருந்து போயிருக்கணும். ஆனால் உள்ளே போகிறாங்க. சில சீன்ஸில் இந்த மாதிரி ஒரு பயங்கரத்தில் சிக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பய உணர்வே இல்லாத மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்து எல்லாரும் அங்கே தனியாகவே போய் மாட்டிக்கிறாங்களாம். அதில் ஒரு குழந்தை வேற. வில்லன் ட்ராக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது கொஞ்சம் இடிக்குது. ஏதோ படத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி இருக்கு. இதுல என்ன இவங்களுக்கு மூலிகை இல்லையான்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா யார் அந்த இருட்டான பேஸ்மெண்ட்ல ஓடுவாங்க, பயப்படுவாங்க? அப்படி பார்த்தா ஹாரர் ஜானரே இருக்காது. எது எப்படியோ ஓவராலா பார்த்தா படம் சுவாரஸ்யமான கான்செப்டோட பல இடத்துல பயமுறுத்த தான் செய்யுது. ஹாரர் ரசிகர்களுக்கு இன்னொரு படம். இப்போதைக்கு இந்த படம் தமிழ்ல இல்லை, அடல்ட்ஸ் ஒன்லி படம் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.